வேட்டி வந்துட்டே இருக்கற. சீக்கிரமா பொண்ணு கூட்டிட்டு வாங்க. டேய், மாப்பிள்ளனா அப்படி தான இருக்கும். அக்கா, சீக்கிரம் பொண்ணு அனுப்பி வை. இவன் ரொம்ப அவசரப்படுறான். டேய், இருடா. இப்பதான் பூ வெச்சிட்டு இருக்க. டேய், மாப்பிளைக்கு என்ன பேர் வைக்கிறது? அக்காவே கேட்டுருவான். அக்கா, மாப்பிளைக்கு என்ன பேர் வைக்கிறது? எனக்கு பிடிச்ச ஒரே பேரு என் மாமன் பேரு தான். அப்ப நீதான் ராஜகுமாரன். சரி, பொண்ணு பேர் என்ன? அக்கா, பொண்ணு பேர் என்ன? போங்கடா. என் பெரிய நான் எப்படிடா சொல்றது? அப்ப பொண்ணு பேர் வைதேகி. போய் மாப்பிள்ளை பக்கத்துல உட்காருடி. ஏய், பொண்ணு வந்துருச்சு. தாலிய கட்டா. ஏய், கட்டி மேல, கட்டி மேல. அத்தை அவங்க இல்ல. அதான் வேணும். அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. அது மாடு கண்ணு போட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் சீம்பால் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். அவங்க எப்போ வர்றது, நான் எப்போ சீம்பால் சாப்பிடுறது? வரேன். மாமா, அத்தை, அப்பல எப்ப வந்தீங்க? என்ன செய்றீங்க? அதாவது வீராசாமி கண்ணுக்குட்டி போட்டதா மாடு வந்து சொல்லுச்சு. அதான் இந்த சீம்பாலுக்காக. வீராசாமி கண்ணுக்குட்டி போடுச்சா? என்ன சொல்றீங்க? அதாவது மாடு கண்ணு போட்டுச்சு. சீம்பால் சாப்பிடுறது தப்பா ஏங்க? மாப்பிள, அதுல தப்பே இல்ல. இது உங்க வீடு மாதிரி. உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க எப்ப வேணா வாங்க, எது வேணா சாப்பிடுங்க. ஆனா உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் வரேன். ராஜா, அப்பு, என்னடா வெண்புறா. இந்த பக்கம் பச்சை கிளி, இந்த பக்கம் வெள்ளை கிளி. இன்னைக்கு உங்க பாடு பெரிய கிளிதான். செல்வி, எப்பமா வந்த? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நான் என் மாமனை பார்க்க போறேன். நீ எங்க போற? நான் கோயிலுக்கு போறேம்மா. நான் என் மாமனை பார்க்க போறேன். போயிட்டு வரேன். இந்த பாரு, அவ கண்ணுல நான் படக்கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. போ. செல்விமா, எப்ப வந்தீங்க? எங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? நல்லா படிக்கிறீங்களா? யோ, என்ன அது? இந்த ஊர்ல யார பார்த்தாலும் நல்லா படிக்கிறியா நல்லா படிக்கிறியான்னு கேட்டு இருக்காங்க. அபசகன மாதிரி. யோ, எதுக்கு அது? ஏமா, ஒரு மனுஷன் வீரமா நிமித்தி வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சரி, தொங்க போடுற விடுங்க. ஆமா, அவ எந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கா? எவ? எங்க அக்கா வைதேகி. காது பெருத்த கருப்பராயன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கா. காது பெருத்த கருப்பராயனா? ஏமா, கருப்பராயன் காதுல ஒரு விஷயத்த சொன்னோம்னா அது கண்டிப்பா நடக்கும்னு இந்த ஊர்ல ஒரு ஐதீகம். அதனால இந்த ஊர்ல இருக்க அல்லா பேரும் அவன் குறைய சொல்லி சொல்லி அந்த சாமிக்கு காது பெருத்து போனதுதான் மிச்சம். அவ்வளவு பெரிய காதல அவ என்னையா சொல்லிட்டு இருப்பா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் என் மாமனை தவிர வேற எதுவும் உன்கிட்ட கேட்டதில்ல. எனக்கு என் மாமன் வேணும், எனக்கு என் மாமன் வேணும், எனக்கு என் மாமன் வேணும், எனக்கு என் மாமன் வேணும். செல்வி, கோயிலுக்கு வந்தியா? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்னையா? என்னம்மா விஷயம்? நீ மாமனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறியா? இத பாரு, நான் என் மாமனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால ரெண்டுல ஒண்ணு நாமளே முடிவு பண்ணிக்கலாம் தான் நான் உன்னை பார்க்க வந்தேன். இப்படி உட்காரு. காசு வச்சிருக்கியா? 1 ரூபி. 1 ரூபா. செல்வி, வேண்டாம் செல்வி. எதுக்கு இந்த விளையாட்டெல்லாம்?
காசு சுண்டி போட்டே முடிவு பண்ணிக்கலாம். செல்வி, நான் பூ விழுந்தா மாமா எனக்கு, தலை விழுந்தா மாமா உனக்கு. புரியுதா? வேண்டாம் செல்வி. சின்ன வயசுல இருந்தே நம்ம 2 பேரும் இப்படிதானே. உனக்கு பிடிச்ச சாமியை நீ வேண்டிக்க, எனக்கு தெரிஞ்ச சாமியை நான் வேண்டிக்கிறேன். ஓகே, ரெடி? 1 2 3. ராமசாமி, அப்சரா, குப்புசாமி, தங்கசாமி, வெள்ளிசாமி, பொன்னுசாமி, சாமி கொண்டு வரேனே. பொன்னுசாமி, துரைசாமி, குப்புசாமி, ஐயப்பசாமி, இன்னும் வேற என்ன சாமி இருக்கு? ₹1. இந்த ₹1 காசை சுண்டி போட்டு முடிவு பண்ற அளவுக்கு இந்த மாமா உங்க 2 பேருக்கும் கேவலமா போயிட்டான். எந்திரிக்க எந்திரிக்க 2 பேரும். நான் மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா என் நிலைமை என்ன இருக்கும்? எப்படி? பூ விழுந்தா உனக்கு, தலை விழுந்தா தலை விழாது. விழாதான். இத சுண்டி விட்டு முடிவு பண்ண வேண்டியவன் நான். ஆளாளுக்கு சுண்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த ராஜகுமார் என்ன இழுச்சு வாய நினைச்சீங்களா? எங்க போறீங்க? வீட்டுக்கு. வீட்டுக்கு முடிய பாரு, நோண்டிடுவேன். அந்த உண்டியல் எடு. எடே, அது அங்க போய் மாட்டு. இது எங்க எடுத்த? உண்டியில இருந்து குலுக்கி எடுத்தேன். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா சாமி காசு உண்டியல்ல இருந்து எடுத்து எனக்காக சுண்டுவேன்? இது மட்டும் தானே இருக்கு, வேற எதுவும் இல்லையே? இது உள்ள போடு. பாத்திரியம்மா, வீட்டுக்கு போ. என்னம்மா இது? எப்ப பார்த்தாலும் இந்த புறா கிட்ட லெட்டர் எழுதி அனுப்பிக்கிட்டு இது எங்கே கொண்டு போய் விடுமோ தெரியல. சீக்கிரமா எல்லாமே நல்லபடியா முடியணுங்கிறதுக்காகத்தான் இத அனுப்புறேன். இத பாருமா, நீ செய்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எதுவுமே விளையாட்டு ஆடக்கூடாது. என் விளையாட்டுத்தனத்தை எல்லாம் நான் விட்டுட்டேன். என் மாமனுக்கு பிடிச்ச மாதிரி புடவைய கட்டிக்கிட்டு கருப்பராய சாமி கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். கருப்பராயன் சாமி கோயிலுக்கா? எதுக்குமா? என் மாமா எனக்கு கிடைக்கணும் தான். இந்த கோலத்துல மட்டும் மாமா என்ன பார்த்தாரு, டிங்கிரி டக்க டிங்காலாதான். நான் இவ்வளவு நாளா நம்பி போறது சாமி கிட்ட, ஆனா இன்னைக்கு நம்பி போறது என் மாமன் கிட்ட. நான் இது வரைக்கும் மாமா கிட்ட வாய் திறந்து எதுவுமே கேட்டதில்லை. இன்னைக்குதான் முதல்ல கேட்க போறேன். அதுக்கு அவரு ஓ குடுக்கறேன்னு சொல்லுவாரு. அப்படின்னா உன்னையே குடுமாமான்னு கேட்பேன். அதுக்கு அவர் என்ன சொல்ல போறாரோ தெரியல. நிச்சயமா மாமா என்னத்தான் கட்டிக்குவேன்னு சொல்லுவாரு. 2ல 1 தெரியாம வரமாட்டேன். நான் வரும்போது மாமா மனசோட தான் வருவேன். கோயிலுக்கு போறவங்க தேங்காய் பழத்தோட தான் போவாங்க. இது என்ன கூட நிறைய பூ? நான் கோயிலுக்கு போக வரல மாமா. பின்ன இத்தனை நாளும் நான் கருப்பராயன் கிட்ட வாய் திறந்து கேட்ட வரத்த இப்ப என் மனசுக்குள்ளேயே உங்ககிட்ட கேக்குறேன். அத நீங்க தான் கொடுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் வேண்ட சாமி கருப்பராயனா இருந்தாலும் எனக்கு வரம் கொடுக்கிற சாமி நீங்க தானே மாமா. இந்த கூடையில இருக்கிற சிகப்பு வெள்ளை பூவுல ஒரு பூவை நீங்க எடுக்கணும். அது நான் நினைச்ச பூவா இருக்கணும். நீங்க சொல்ல போற இந்த பொய்யில தான் இந்த ஊரோட எதிர்காலமே இருக்கு. என் மாமா ஆசைப்படி நான் செல்வியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு போய் சொல்லுங்க. மாப்பிள, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நல்லா தெரியும் ஜனங்களை பார்த்த உடனே உங்க மனசு மாறிடும்னு. அதனாலதான் வரத்துக்கு முன்னாடியே கையெழுத்த போட்டு கலெக்டர்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? அக்கா 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 என்ன வள்ளி, எப்படி ஓடி வர? அந்த ராஜகுமார் மாமா உங்களை தானே கட்டிக்க போறேன்னு சொன்னாரு. இப்போ ஊர் ஜனங்க முன்னாடி அந்த செல்வியை தான் கட்டிக்க போறேன்னு சொல்றாரு. உண்மையா சொல்ற? சாமி மேல சத்தியமா சொல்றேங்கா.
செல்வி அக்காவை தான் கட்டிக்க போறாராம். அப்படியே சொன்னாரு. ஆமாக்கா. அப்படியே சொன்னாரு. ஆமாக்கா. அப்படியே சொன்னாரு. ஆமாக்கா. அக்கா, அக்கா கையை விடுக்கா. அக்கா விடுக்கா. அக்கா விடுக்கா. அக்கா ஏன் கூட்டே? தரக்கா. அக்கா கதவு தரக்கா. அக்கா எப்ப மாமா அப்படி ஒரு வார்த்தை சொல்லிச்சோம், அதுக்கப்புறம் நான் உசுரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அந்த கருப்பராய்கிட்ட 4 வார்த்தை கேட்டுட்டு பக்கத்துல இருக்கிற பழங்கணத்துல விட்டு நான் சாக போறேன். மாமா வந்திருக்கா பாருமா. மாப்பிள வைதேகி. ஐயோ தம்பி, நீ செல்விய கட்டுக்கிறேன்னு சொன்ன உடனே இப்படி பண்ணிக்கிட்டாளேப்பா. மாப்பிள 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 எங்களை மன்னிச்சுங்க மாப்பிள. அம்மா, எங்களுக்கு நீங்க தான் ஆரத்தி எடுக்கணும். ராஜகுமாரா ராஜகுமாரா உன்னை பார்க்கும் உங்க வாக்குல. ராஜகுமாரா ராஜகுமாரா நன்மை நடக்கும் இந்த நாட்டுல. ராஜகுமாரா ராஜகுமாரா உன்னை பார்க்கும் உங்க வாக்குல. ராஜகுமாரா ராஜகுமாரா நன்மை நடக்கும் இந்த நாட்டுல. எங்க பேச்சுல ஏழங்க மூச்சுல